அரியலூரில் நடைபெற்ற அம்மன் கோயில் தேர் வெள்ளோட்டத்தில் +1 மாணவி ஒருவர் தேருக்கு முட்டுக்கட்டை போட்டது அனைவரின் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அரியலூரில் உள்ள ஒப்பில்லாத அம்மன் கோயிலுக்கு 1942ஆம் ஆண்டுக்கு பின் தேர் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேருக்கான வெள்ளோட்டம் 4 மாட வீதிகளில் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வெள்ளோட்டத்தின் போது அனைவரின் கவனத்தை ஈர்த்தது 50 டன் எடையுள்ள இரும்பு சக்கரங்களாலான தேருக்கு இடையே ஓடி ஓடி முட்டுக்கட்டை போட்ட +1 மாணவி பத்மாவதியை. தேரின் உயரத்தில் இருந்து தொங்கும் கயிற்றை ஒரு கையில் பிடித்தவாறு அவர் தேரின் ஓட்டத்திற்கு ஈடுகொடுத்து தேருக்கு அடியில் முட்டுக்கட்டையிட்டு தேரை நிறுத்தியுள்ளார். வளைவுகளிலும் தேரை திருப்புவதில் மாணவி பத்மாவதியின் பங்கெடுப்பு கோயிலுக்கு வந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த ஃபீல்டுக்கு நான் எப்படி வந்தேன்னா எங்கள் அப்பா மூலியமாக தான் வந்தேன். இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு வருஷம், அதாவது ஜென்ரேஷனாக ஒருத்தவங்களாவது இருக்கணும். எங்கள் அப்பா முடிஞ்சு அண்ணன் முடிஞ்சு எடுத்து நான் வரேன். எங்கள் அப்பா வந்துட்டு ஜென்ரேஷனால் வந்ததுனால எங்கள் அப்பா உள்ளே வந்துட்டாங்க. எங்கள் அண்ணன் வந்துட்டு படித்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் படித்து இந்த ஃபீல்டுள்ள வந்தான். நான் அதை இப்போலேருந்து கற்றுக்கிட்டு +2 முடிச்சும் நான் இந்த ஃபீல்டுக்கு தான் வரப்போகிறேன். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 3rd வருஷம் இது போயிட்டு இருக்குது. உடல் வலிமையும் மன வலிமையும் தேவைப்படும் இப்பணியில் 5வது தலைமுறையாக ரமேஷ் என்பவரின் மகன் புருஷோத்மன் செய்து வருகிறார். இப்பணி மீதான ஆர்வத்தில் ரமேஷின் மகள் பத்மாவதியும் 3வது ஆண்டாக ஈடுபட்டு வருகிறார். 4வது தலைமுறையாக இந்த தேர் ஓட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா பேர் சக்கரபாணி கொத்தனார். அவருக்கு அப்புறம் எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் இந்த கோயில் வேலைக்குன்னு நாங்கள் வந்துடுவோம். இப்போ நான் டிப்ளமா படிச்சுட்டு இந்த கோயில் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ என் பையன் பிஏ ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இப்போ மரபியல் கட்டளை படித்து கோயில் சிற்பக்கலையிலே படித்து கோயில் வேலைக்காகவே வந்திருக்கோம். இப்போ என் பொண்ணு இப்போ தேரோட்ட கற்றுக்கிட்டு இருக்கு. 50 டன் எடை உள்ள தேரை கண்டு அஞ்சாமல் முட்டுக்கட்டை போடுவதில் ஆர்வத்துடன் ஈடுபட்ட பத்மாவதியின் மன வலிமை பாராட்டுக்குரியதாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.